ஒவ்வொரு நாளும் தேவன் படைச்சதுங்க. ஸோ அந்த நாளில் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வரும்பொழுது இன்னும் விசேஷமா இன்னும் சந்தோஷமா அந்த நாளை கொண்டாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இதாங்க உங்க அப்பா, பரலோக அப்பா, நம்முடைய தேவன், நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல ஈவுகளே கொடுக்கிற தேவனா. எப்படி உங்க தேவனை நீங்க பாக்குறீங்க? ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய தேவனை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இயேசுவை எப்படி பார்த்து கொண்டிருக்கோம்? பிதாவாகிய தேவனை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோங்க? ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சோ பிதாவுடைய இருதயத்தை நம்ம எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேவனுடைய இருதயம் என்ன? எதை குறித்து விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே எப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளுக்கு நன்மையான ஈவுகளே கொடுக்கிற தேவனா. ஹல்லேலூயா. எப்போதுமே என்று நம்புறீங்களா அல்லது ஒரு சில நேரங்கள்ல தான்? சோ இதுதான் வித்தியாசம். எப்படி உங்க தேவனை நீங்க பாக்குறீங்க? ஏன்னா இத்தனை நாள் விசுவாச ஓட்டத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் வித்தியாசமான முறையில தேவனை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? எவ்வளவு பெரிய தேவனை இன்னும் எவ்வளவு அறிஞ்சிருக்கீங்க, அவருடைய அன்பை குறித்து எவ்வளவா தெளிவா இருக்கீங்க தெரியாது. ஆனா தேவன் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆனா தேவன் நீங்க இருக்கிற வண்ணமாகவே உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. இதான் பிதாவோட இருதயம். உங்க அப்பாவோட இருதயத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நீங்க இருக்கிற வண்ணமாகவே தேவன் உங்களை நேசிக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. சோ தேவன், பிதாவாகிய தேவனுங்க இயேசு கிறிஸ்து மூலமாக சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தார். ஏன் தெரியுங்களா? அந்த சுவிசேஷம் மூலமாய் அவர் உண்மையாகவே அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று அவருடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படிக்கு அப்பா அனுப்பினாருங்க. சோ சுவிசேஷம் மூலமாய் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜான் 4 புத்தகமும் நீங்க வாசிக்கும் பொழுது தெளிவா உங்களுக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? அதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். சோ இயேசுவை நீங்க பார்க்கும் பொழுதுங்க அவர் எங்க போனாலும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்பனா யார் யாரெல்லாம் சீக்கிரம் இருக்காங்க, யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் படுத்த படுக்கையா இருக்காங்க, யார் யாரெல்லாம் பிசாசு பிடியில இருந்தாங்க, இவங்க எல்லாரையுமே விடுதலையாக்கதான் தேவன் சுற்றி திரிந்தாராம். சுகம் கொடுக்கத்தான் தேவன் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். இயேசு சுவிசேஷ புத்தகத்துல செய்தது அப்போஸ்தலர் பவுல் பகிர்ந்து கொள்றாருங்க. சுற்றி திரிந்தாராம். அப்பனா நன்மை செய்வதற்கே தேவன் சுற்றி திரிந்தாராம். பிரியமானங்களே, இன்றும் தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இன்றும் தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். இன்றும் தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். நான் ஏன் கோவிட் எடுத்து போட மாட்டாரு அப்படின்னு ஒரு சில கேள்வியா? இந்த கோவிட் ஏன் திரும்ப திரும்ப சுத்தி அடிக்குது, ஏன் திரும்ப திரும்ப வருது, அப்புறம் போகுது, அப்புறம் வருது? இருக்கலாம்ல, சிலருக்கு இருக்கும். தேவன் நன்மையே செய்கிறார்னா எப்படி இந்த கோவிட் திரும்ப வருது? தேவனுக்கு எல்லா பவரும் இருக்கு அதை அழிச்சு போடுறதுக்கு அப்படின்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. இருக்கிறாங்க, உண்மைதானே? ஆனா அது மத்தியிலும் தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குங்க அவர் நல்லவரா நீங்க பார்க்கும் பொழுது, அவர் நன்மையை செய்கிற தேவனா நீங்க பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, அது மத்தியில நீங்க நன்மையை தான் பார்ப்பீங்க. ஆமென். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அண்ட் சுவிசேஷ புத்தகத்துல தாங்க இயேசு பிதாவாகிய தேவனை அப்பா என்று நம்ம எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துகிறார். ஃபாதர். வேற எந்த புத்தகத்திலும் நீங்க பார்க்க முடியாதுங்க அப்பான்னு அவரை. பல ஏற்பாடு புத்தகத்துல நீங்க பார்க்கும் பொழுதுங்க அவர் எல் ஷடாய், அவர் எல் எல்யோன், அவர் எல் எலோஹிம், யாவே ரோஃபேகா, யெகோவா நிசி, இப்படியான பேர் வச்சுதான் நம்ம அவரை அழைக்கிறோம். சர்வ வல்லமை நிறைந்த தேவன். அந்தந்த பெயருக்கு தக்கன நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யற தேவன். ஆனா இயேசு தாமே சுவிசேஷ புத்தகத்துல பிதாவாகிய தேவன் அப்பா என்று நம்ம எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தினாருங்க. அப்பான்னா என்ன தெரியுங்களா? ரொம்ப க்ளோஸ். அதான் அதோட அர்த்தம். அப்பனா தேவன் நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாராம். தேவன் உங்ககிட்டே வந்துட்டான்னு இயேசு நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாருங்க. இனி அவர் உங்க கூடவே தான் இருக்க போறான்னு இயேசு நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இம்மானுவேல், தேவன், தேவன் உன்னோடு. ஹல்லேலூயா. அதை இயேசு வெளிப்படுத்த வந்தாரு. பிரியமானங்களே, அதை வெளிப்படுத்திட்டாரு. இப்ப தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. இப்ப தேவன் நம்ம எல்லாரும் கூடவே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென்.
ஆமென். சோ இயேசு சுவிசேஷமானதுங்க ஆசீர்வாதங்கள், வெற்றி, சுகம் எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுங்க. இழந்ததை திரும்பவும் நம்ம பெறுவதற்கு தேவன் நமக்கு வழிகாட்டினார் இயேசு மூலமாய். என் பிரியமானவர்களே, பாதுகாப்பு, பண ஆசீர்வாதங்கள், சமாதானம், முழுமை, இப்படி நாம் சேர்த்துக்கொண்டே போகலாம் நம்ம வாழ்க்கையில. ஏன் தெரியுங்களா? இப்படிதான் நீங்க இந்த ஆசீர்வாதங்களை பெற்று நீங்க வாழணும். அப்படின்னா வெற்றி, சுகம், பிரியமானவர்களே, பாதுகாப்பு, இழந்ததை திரும்பவும் பெறுறது. அப்பனா உங்க ஆரோக்கியத்தை இழந்திருக்கீங்களா? அதை திரும்பவும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பணத்தை இழந்திருக்கீங்களா? அதை திரும்பவும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வீடு இழந்திருக்கீங்களா? அதை திரும்பவும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க இரட்டந்தனியாய். ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தாங்க பண ஆசீர்வாதங்கள்ங்க. சமாதானம், விசேஷம் என்ன தெரியுங்களா? சமாதானம். நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுதும் உங்களை ஆயுசு நீண்டு நிற்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவீங்க உங்க வாழ்க்கையில. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம சொந்தமா நம்மளால இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியல. ஒருத்தர் தான் நம்மளை கொண்டு வந்தாரு. யார் அவரு? இயேசுங்க. யெகோவா ஷாலோம். அந்த யெகோவா ஷாலோம பிதாவாகிய தேவனை அப்பா என்று நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்தாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சிந்தை எப்ப அவனுடைய இருதயம் சமாதானம் நிறைஞ்சிருக்கோ அவன் ஆசீர்வாதமாய் வாழ்வான். தெரியுங்களா? நிம்மதியான வாழ்க்கை. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவனுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கவே தேவையில்ல. சமாதானம் உங்க உள்ளத்தை நிரப்பிச்சுன்னா இப்படி வாழ்வாங்கங்க. இதான் நம்மளுடைய ஆண்டவர். ஸோ நம்மளுடைய தேவனுடைய இருதயத்தை நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்வோம். பிரியமானங்களே, நல்ல தேவன், அருமையான தேவன், இனிமையான கத்தை இல்லை. என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப ஆசீர்வாதம்லாம் பார்க்கறது இல்லை. நான் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேது. அதனால தேவன் நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலே நல்லவரா எனக்கு தெரியல, உண்மையிலே நன்மை செய்கிறவரா எனக்கு தெரியல. எல்லா அற்புதங்களை காட்டிலும், எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் பெரிதான ஒரு ஆசீர்வாதமும் பெரிதான ஒரு அற்புதமும் என்ன தெரியுங்களா? நரக பாதையை நோக்கி கொண்டிருந்த நம்மள, அக்கினி பாதை வழியாய் நோக்கி கொண்டு போயிருந்த நம்மள திருப்பி இழுத்து கொண்டு அவருடைய பரலோக ராஜ்யத்துல சேர்த்திருக்காரு. பார்த்தீங்களா? விசேஷம் அல்லவா? ஒரு நாளை குறிச்சிருக்கிறாருங்க. அந்த நாள் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அந்த நாள் பிரகாரம் தேவன் வந்துருவாரு. ஹல்லேலூயா. சோ இன்றும் தேவன் நம்மை ஏன் ஆசீர்வதிக்கிறார் தெரியுங்களா? அவர் நல்லவரா இருக்கிறபடினால, நம்ம நல்லவரா இருக்கிறதுனால இல்ல, நம்ம நன்மைகளை செய்யறதுனால இல்ல. நம்ம ஏழைக்கு உதவி செஞ்சா தேவனை ஆசீர்வதிப்பார், எல்லாமே நல்லதுங்க. ஆனா தேவனோட ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமா உங்க மேல வந்துட்டு. ஆமென். சோ உங்க கிரியைகளை நோக்கி போக கூடாதுங்க. நம்முடைய கிரியைகளை நோக்கி நம்ம போக கூடாது. நம்ம தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்புவோம். ஏன்னா தேவன் அவர் நன்மை செய்கிறவரே. ஏன்னா அவர் நல்லவரா இருக்கிறபடினால, நம்ம நல்லவர்களா இருக்கிறதுனால இல்லை. நான் இவ்வளோ நல்லவன் தருமா, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலருக்கு ரொம்ப சோகமா சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கும் நல்ல மனசு, எனக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் நான் செய்வேன். நல்லதுங்க, தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆமென். தேவனோட ஆசீர்வாதம் ஆல்ரெடி உங்க மேல இருக்கு. இன்னும் கூட ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. பிரியமானங்களே, அவருடைய இருதயத்தை இந்த மாலை வேளை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய அப்பாங்க, அப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அவருக்கு தான் காலை எந்திரிச்சோன்னா டேடி காட் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. காட் வில் பி சோ ஹாப்பி. அந்த நாளை படிச்சவரே அவர் தாங்க. ஆமென். ஸோ முதல்ல நம்ம அப்பாவை நினைவு கூறுவோம். இந்த ஃபாதர்ஸ் டேல ஸ்பெஷல் அவருடைய லவ்ங்க, விசேஷம் அவருடைய அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. சோ அவர் நல்லவரா இருக்கிறதுனால அவர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பாருங்க. சோ அவர் நமக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறபடினால நம்மளை அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பாரு. அவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறபடினால நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பாரு. உண்மை உள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பாரு. ஹல்லேலூயா. சோ நம்முடைய கிரிகள் அல்லாமல்ங்க, அவருடைய தயவு நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறாருங்க. அவருடைய உண்மை நிமித்தம், அவருடைய நன்மை நிமித்தம், அவருடைய தயவின் நிமித்தம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில வந்திருக்கிறாருங்க. எங்க 2 பேர் 3 பேர் நாமத்திலே கூடி வருகிறார்களோ அங்கே ஒரு நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த ஆராதனை வேலை, இந்த மாலை வேலை உங்க மத்தியில உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்புங்க. ஒருத்தர் கூட இங்கேருந்து வெறுமையா நீங்க திரும்புவதே கிடையாது. தெரியுங்களா? உங்க தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுது. கவலையோடு வரீங்களா? சந்தோஷத்தால் நிரப்பி அனுப்புறாரு. வியாதியா வரீங்களா? பலவீனத்தோடு வரீங்களா? பிரியமானவர்களே, பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்து உங்களை வீட்டுக்கு அனுப்புறாரு. ஒரு விசுவாசி இப்படியா வரும் பொழுதுங்க இதை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்புவார். இல்லை, நான் அப்படியே தான் வரேன், நான் அப்படியே தான் போறேன், அது உங்க பாடு. ஆனா உண்மையிலே தேவனை விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க, இயேசுவை இவ்வண்ணமாய் நம்புறவங்க, நீங்க நான் சொல்றேன்னு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்று வீட்டுக்கு திரும்புறீங்க. இன்னைக்கு
அல்லேலூயா. அப்படிதாங்க ஒவ்வொரு வாரமும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் நன்மை நிறைந்தவர். அவர் ஏன் தெரியுங்களா? அவர் தயவு நிறைந்தவருங்க. உங்க வாழ்நாள் முழுவதும் அவரோட தயவை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இந்த நாளும் தேவனோட தயவு உங்க மேல ரொம்பவே இருக்கு. ஏன்னா அந்த தயவை எப்பொழுதுமே உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதாங்க தேவனுடைய இருதயம். நம்ம ரொம்ப நேரம் ஜெபம் பண்றது நல்லது, ரொம்ப நேரம் வேதத்தை வாசித்து தேவனை அறிந்து கொள்வது நல்லது, நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிப்பது நல்லது, நம்ம முழங்கால் படியிடாமல் ஜெபிப்பதும் நல்லது. நாங்க எவ்வளவுக்கு நம்ம தேவனை தேடுறோமோ எல்லாமே நல்லது தாங்க. ஆனா பிரியமானங்களே, தேவன் அதை பார்க்கறது இல்லை. ஆனா தேவனுக்கு சந்தோஷம் என் பிள்ளை என்னை தேடுதேன்னு. ஆனா அதை காட்டில என்ன தெரியுங்களா? அவரோட தயவு நம்ம மேல இருக்குது பார்த்தீங்களா? காலை தோறும் வருது பார்த்தீங்களா? அது நிமித்தமே தேவன் நம்ம எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறார். பிரியமானங்களே, அதை தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க, ஓ இன்னைக்கு நான் குறைவா ஜெபம் பண்ணிட்டேன், அதனால குறைவா தேவனை ஆசீர்வதிப்பாரு. நான் கூட ஜெபம் பண்ணா, ஏன்னா ஒரு சிலருடைய கருத்து அப்படிதான், நான் கூட ஜெபம் பண்ணனா, கூட தேவனை தேடினா, நான் கூட தேவனை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ற ஒரு சிந்தை. ஆனா நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளணும், தேவன் அதிகமாகவே கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவன் அவர் தயவால் நம்ம நிரப்பி நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாரு. ஆமென். ஏன்னா அவருடைய உள்ளம் அப்படி. என் பிள்ளைகள் என் நன்மையே பார்க்கணும், என் பிள்ளைகள் என்னோட தயவே பார்க்கணும், என் பிள்ளைகள் என்னோட ஆசீர்வாதங்களை பார்க்கணும். அவங்க வாழ்க்கையில எங்க மாம்சத்தில் இருக்கிற நம்ம பெற்றோர்களே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது நினைக்கும் பொழுதுங்க, நம்ம பரமபிதா நம்முடைய அப்பா இன்னும் எவ்வளவு நமக்காக நினைப்பாருங்க. இதை எப்பொழுதுமே உங்க சிந்தையில வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பெஸ்ட் கிஃப்ட் ஃபாதர்ஸ் டே, காட்ஸ் லவ். ஆமென். அதிகாலையிலே நீங்க எந்திரிச்சோனே, வா இன்னைக்கு என்னோட அப்பா பிதா இயேசு தேவன் என்ன நேசிக்கிறாரு. இயேசு நமக்கு அறிமுகம் பண்ணாருங்க. சுவிசேஷ புத்தகத்துல தான் அவர் அப்பான்னு நம்ம பாக்குறோம். தேவனுடைய அந்த நெருக்கத்தை இயேசு அங்க வெளிப்படுத்த வந்தாரு நம்ம எல்லாருக்கும். அப்பா அப்படின்னா அன்பு, தேவனுடைய அன்பு, அந்த அன்பை வெளிப்படுத்த வந்தாருங்க இயேசு. நான் அதை ருசிக்கிறவங்க, நான் பிரசங்கம் பண்றத நீங்க புரிந்து கொள்வீங்க. இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஆமென். மிக ஆசீர்வாதமா இருக்கும். வாலிப பிள்ளைகளே, நீங்க தேவனை ரொம்ப தேடணும். God loves you. தாவீதை தேவன் எப்படி வழிநடத்தினார், தேவன் எப்படி பயன்படுத்தினார், தேவன் விசேஷமா அவனை பார்த்தாரு பார்த்தீங்களா? அதே போல தேவன் இந்த புதிய உடன்படிக்கையில தேவன் அப்படியாய் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க எல்லாருமே விசேஷமான பாத்திரங்கள். தேவனை நீங்க தேடும் பொழுது விசேஷமா தேவன் உங்க எல்லாரையும் பயன்படுத்துவாரு. ஒருவர் கூட இங்க நீங்க மிஸ் ஆக மாட்டீங்க. தெரியுங்களா? அப்பா அம்மாக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்களா, இல்ல தேவனுக்காக சர்ச்சுக்கு வரீங்களா, இயேசுக்காக வரீங்களா, அவர் அன்புக்காக வரீங்களா? இது ரொம்ப முக்கியங்க. தேவனுக்காக நீ வரும்பொழுது நிச்சயமாகவே நீ அதோடைய பலனை காண்பாய். பலனை காண்பாய். எதிராளி ஒருத்தர் இருக்கான், உங்களெல்லாம் திசை மாறி கொண்டு போகணும்னு. ஆனா தேவன் அது விரும்புறதே கிடையாது. அதுல இருந்து தான் உங்களை தேவன் அவனுடைய வல்லமையின் பிடியில தேவன் எடுத்துட்டாரு, உங்களை மீட்டு கொண்டார். தெரியுங்களா? எதிராளிக்கு உங்க மேல இனி என்ன வல்லமையும் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு நெருங்க முடியுமோ நெருங்குங்க. எவ்வளோ கையிலோ தேவனுடைய வார்த்தை வசனத்தை படிச்சு, தேவன் இவ்வளோ என்ன நேசிக்கிறாரு, எனக்காக உயிர் கொடுத்தாரு, எனக்காக வந்தாரு, இவ்வளோ நேசிக்கிறாரு, இவரை நான் இன்னும் தெரிந்து கொள்ளணும்னு வேதத்தை திறந்து நீங்க தேவனை தேடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு வெளிப்படுவாருங்க. வயசு கணக்கெல்லாம் இல்லை. தெரியுங்களா? இல்லை, இன்னும் நேரம் இல்லை, இன்னும் நான் தேவனை தெரிந்து கொள்வதுக்கு அப்படின்னு இல்லவே இல்லை. இப்ப தேவனை தேடுங்க. இன்னைக்கு ராத்திரி தேவனை தேடுங்க. நாளையில இருந்து ஆரம்பிங்க. தேவன் நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படுவாரு. விசேஷங்க. நீங்களாம் இந்த நேரத்தில் சபையில உட்காந்துருந்து தேவனுக்கு ஊழியம் செய்றீங்க பார்த்தீங்களா? God loves you. நீங்க விசேஷமான பிள்ளைகள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. இன்னொன்னு தேவன் நீங்க தெரிந்து கொள்ளணும். இதுதான் அப்பாவோட இறுதியம் உங்களுக்கு நான் சொல்றேனே. இன்னும் அவரை நீங்க தெரிந்து கொள்ளணும்னு தேவன் விரும்புறாரு. அவர் தேடினா தானே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறாரு உங்க கூட. ஒருத்தர் கூட நீங்க க்ளோஸா இல்லாம, பேசாம, அவங்க கூட நேரம் செலவழிக்காம நீங்க சொல்லவே முடியாது அவங்க என் கூட க்ளோஸா இருக்கீங்க. உண்மைதானே? அவங்க என் கூட க்ளோஸா இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லவே முடியாது. இந்த கூடவே இருக்கிற தேவனோட பேசுங்க, பழகுங்க, பேசுங்க, உட்காந்து பேசுங்க. கூட்டாளி கூட எப்படி நம்ம பேசிட்டு போறோமோ இந்த தேவன் கூட பேசுங்க. யூ ஆர் க்ளோஸ். அந்த மாதிரி நீங்க செய்யறதுனால நீங்க க்ளோஸ் ஆவீங்க தேவன் கூட. தெரியுங்களா? அறையில மட்டும் போட்டிக்கொண்டு அவரோட ஜபிப்பதில்ல, ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டு போறது அவரோட. நன்றி ஆண்டவரே, ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக பிரேஸ் பண்ணுங்க அவரை. அதே நீங்க தேவனோட க்ளோஸா இருக்கீங்க. தெரியுங்களா? ஏன்னா அவர் கூட நீங்க பேசிட்டு போறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேனே, தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. அதிகமா தேவனை தேடுங்க. அல்லேலூயா. சோ இன்னும் நீங்க எந்த சத்தியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கீங்க பிரியமானங்களே? கிருபையின் சத்தியமா, நியாய பிரமாணமா,
இதில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் தேவன் வந்து இப்போ சீனாய் மலையில் இல்லை, சியோன் மலைக்கு வந்துட்டாரு. சீனாய் மலைனா அடிதான், கட்டளை நீ மீற மீற அடிதான். God didn't want that. தேவனுக்கு வந்து அது பிடிக்கல. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, சீனாய் மலைக்கு வந்துட்டாரு. நான் இனி அவங்கள அப்பாவா, அவங்கள ரொம்ப நேசிக்கிற தேவனா நான் அவங்க மத்தியில வெளிப்படணும்னு சொல்லி தேவன் கிருபையின் மலையிலிருந்து தான் தேவன் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கார். நம்ம எங்க நிக்கிறோங்க? நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியாயிட்டோமா? கண்டிப்பாய் பேசுறது, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படியாய் பேசுறது, இருதயத்தை கிழிக்கிறது. அப்பா நம்ம இருதயத்தெல்லாம் கிழிக்க மாட்டாருங்க. அப்பா பேசுறது நம்ம இருதயத்தை காயத்தை ஆற்றும். அப்பா நம்ம காயத்தை ஆற்றுவாரு. அதான் சொல்றேன், தேவனோட ரொம்ப க்ளோஸா வாங்க. ஏன்னா அவர் உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு. விசேஷமான அன்புங்க, எந்த அன்புக்கும் ஈடாகாது. ஆமென், ஹல்லேலூயா. சியோன் மலையிலிருந்து தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு திரும்பவும் அவர் வருகிற நாட்கள் மிக சமீபமாய் கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, சிலருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் செஞ்ச நன்மைக்காகவோ நான் செஞ்ச தீமைக்காகவோ நான் வந்து அந்த என்னன்னா நியாயாசனத்துக்கு முன்பாக நான் நிற்கணும், கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நான் நின்று தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு சிலர் நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நீ எப்பனா என்னன்னா உங்க நல்லதை பேச மாட்டாங்கங்க, உங்களோட கெட்டதெல்லாம் எடுத்துட்டு நீ இதுக்காக தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அதுக்காக தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அவர் வராரு பத்தியா, எல்லாரும் வந்து அவருடைய நியாயாஸ்தானத்துக்கு முன்பாக ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட்க்கு முன்பாக நம்ம போய் நிற்க போறோம். ஸோ நீ செஞ்ச நல்லதுக்கு, நீ செஞ்ச கெட்டதுக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாருக்குமே பீமா சீட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்கங்க. அவன் நியாயஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வந்து வெகுமதிகள் தான் உண்டு. அல்லேலூயா. வெகுமதிகள்னா ரிவார்ட்ஸ். உங்களுக்கு ரிவார்ட்ஸ் தான் இருக்கு, உங்களுக்கு ரிவார்ட்ஸ் தான் இருக்கு, வெகுமதிகள் ஒண்டி தான் இருக்குங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனை தான் இயேசு அவர் மேல போட்டுக்கொண்டார்ல. அதனால தான் நான் சொல்றேன், வாழ்நாள் முழுவதும் நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் இந்த சிந்தைக்குள்ள நீங்க வரணும், இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கைக்குள்ள நீங்க வரணும். இப்ப தேவனுடைய இருதயம் எப்படி தருமா, என் பிள்ளைகளுக்கு நான் வெகுமதிகளை தான் கொடுப்பேன். எல்லாருக்கும் கிரவுன் இருக்குங்க, கிரீடம் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு விசுவாச ஓட்டத்தை ஓடுவோம். ஏன் தெரியுங்களா, நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு உண்டு. ஆமென். வெகுமதிகள் தான் தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து தான் பிரியமானவருக்குள். accepted in the beloved. எபேசியர் 1:6 ஆங்கில பதத்துல இருக்குங்க. ஸோ அதனால கணக்கு கொடுக்கறது எதுவுமே இல்லை. நான் ஒழுங்கா வாழணும், பார்த்து வாழணும், ஞானமா வாழணுங்க. நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா நம்ம இயேசுவை பார்த்து வாழ்ந்தோம்னா, அவருடைய கிருபையை பார்த்து வாழ்ந்தோம்னா, அந்த கிருபையை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு காலைதோறும் அவர் நமக்கு கொடுக்குற அந்த கிருபையும் அதை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது, பிரியமானங்களே, ஆமென், அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது, பிரியமானங்களே, நம்ம வாழ்க்கை இலகுவா இருக்கும். நம்ம எதுக்குமே பயந்து வாழ தேவையில்லை. உங்களுக்கு தெரியுங்களா, சில போதனை வயத்துல வாழும்படி செய்யுது தெரியுங்களா? அவங்களுக்கே தெரியல வெதர் எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது ரப்சர் எடுத்துக்கொள்ளப்படுவோமா அப்படின்ற சந்தேகத்தோடு சிலர் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுடைய கவனம் அவங்க மேல இருக்கிறதுனால. அப்பா பாருங்க, நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறபடினால கிறிஸ்துக்குள்ங்க, அவருக்குள் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னா நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறாருங்க. ஸோ அந்த பயத்தோடு நீங்க வாழ தேவையில்லை. இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க, கிருபையின் சத்தியத்தை விசுவாசிக்கிற நீங்க, ஆமென், அதுவே உங்க வாயின் பேச்சா இருக்கட்டுமே, அறிக்கையா இருக்கட்டுமே, நீங்க எல்லாம் மகிமையா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. சோ அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அந்த நாளை நீங்க சந்தோஷமா எதிர்நோக்கணும் தெரியுங்களா? ஏன்னா அடுத்த ஒரு பெரிய ஒரு இவென்ட் நடக்க போறது இதுதான், ரப்சர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே தேவன் எப்படி பார்க்கறாரா? பெர்ஃபெக்ட். நம்ம பூரணரா இருக்கிறோம். அதனால தான் நம்ம எல்லாம் ரப்சருக்கு ரெடி. ரப்சர் நம்ம பயப்படவே தேவையில்லை பிரியமானங்களே. இப்ப நீங்க உங்க செல்ஃபை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனா நீங்க இயேசு அவர் முடித்த வேலையை நீங்க பார்க்கும் பொழுதுங்க நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சரி, இதுதான் கிரியைகள் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம். புரிந்துங்களா? அப்பா உங்க மேல ரொம்ப கிருபையா இருக்கிறாரு. அப்பா இருதயம் எல்லாம் உங்க மேல கிருபையா இருக்குதுதான், உங்க மேல அன்பா இருக்கிறது தான். எப்பன்னு காத்துட்டு இருக்காருங்க. ஹல்லேலூயா. அந்த நாள் வரப்போது பாருங்க, எப்ப வந்து உங்களெல்லாம் நம்ம எல்லாரையுமே எடுத்துக்கொள்ளலான்னு தேவன் வந்து காத்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் அவங்கள கைவிட போறாருங்க.
இந்த தேவன் அவங்கள விட்டுட்டு போறாரு, விட்டுருவாரா? கை விட்டுருவாரா ரெப்சர்ல? முடியாதுங்க. அன்புக்கு அளவே இல்லை, இரக்கங்களுக்கு அளவே இல்லை பாடிட்டு சொல்லி இந்த தேவன் வந்து ஒரு கை விட்டுருவார்னு சில போதனைகள் சொல்றாங்கங்க. அப்ப அந்த பாட்டுக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. பாட்டு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மகிமைப்படுத்துது. ஆனா போதனை மனுஷனை வச்சு தாக்குது. அப்புறம் யார் தான் தகுதியாகும்? யாருமே தகுதியாக மாட்டோம். ஆனா பிரேஸ் காட், கிறிஸ்து மூலமா நம்ம எல்லாரையும் தேவன் தகுதியாக்கிட்டாருங்க. அல்லேலூயா! ரொம்ப நல்ல தேவன்ல, அருமையான தேவன்ல, இனிமையான கர்த்தர்ல, அவரை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்ப நல்லவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய கிரியைகள் மூலம் தான் சுதந்திரிக்க முடியும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. அந்த தப்பான அந்த எண்ணத்தை எடுத்து போட்டுருங்க. முழுக்க தேவனுடைய கிருபையினால தான் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்றோம். ஏசு நமக்காக முடித்த அந்த வேலை நிமித்தம் தான் அல்லது கிரியை நிமித்தம் தான் நம்ம வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பாக்கியவான்கள் நம்ம. ஸோ உங்கள் லைஃபை பூமியில் வாழ்றீங்க பார்த்தீங்களா? உங்கள் லைஃபை சந்தோஷமா வாழுங்க. தேவனை நினைச்சு, ஏசு உங்க மேல பாராட்டுற கிருபையை நினைச்சு, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாரு பார்த்தீங்களா, அதை நினைச்சு சந்தோஷமா வாழுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். முடியும், நம்மளால முடியும். எப்படி? தேவனுடன் நீங்க நேரத்தை செலவழிக்கும் பொழுது, சரியானதே வேதத்துல நீங்க சரியானதை விசுவாசிக்கும் பொழுது, இந்த மெசேஜை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, ஆனா நம்ம ஒருத்தர் கூட கைவிடப்பட மாட்டோம். நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவோம். என் பூமியில வாழ்ற நாட்கள்ல அப்பா நமக்கு அவர் ரொம்ப உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் அன்பு நிறைந்த தேவனா இருக்கிறாரு, கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறாரு, இரக்கங்கள் நிறைந்த தேவனா இருக்கிறபடினால நன்மையை தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். அதனால தாங்க மத்தேயு 7:11 இப்படியாய் சொல்லுது, பிதாவாகிய தேவன், கிறிஸ்து இயேசு, ஆவியானவர், இவங்க 3 பேரும் ஒண்ணுதான். சோ இயேசு மாம்சமா வந்து தேவன் எப்படிப்பட்டவர்னு வெளிப்படுத்துறாருங்க. சுவிசேஷ புத்தகத்தை நல்லா வாசிங்க, எவ்வளோ வேணுமாலும் வாசிங்க, நல்லா வாசிங்க. ரோமர் அதிகாரத்தை நல்லா வாசிங்க. தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோட எப்படி தேவன் வந்து உங்களுக்கு நன்மையை சேரார் என்று நீங்க பார்க்கலாம். நல்ல ஈவுகளைத்தான் கொடுப்பார் என்று 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது. எங்க அப்பா இல்ல, எங்க அப்பாவோட அன்பு, அப்பா இப்ப ரொம்ப என் மேல அன்பு காட்டுறது இல்லை, அப்பா அன்புலாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு ஏங்குறீங்களா? பிரியமானங்களே, நான் சொல்றேனே, அவங்கள காட்டிலும் அதான். ஏன்னா அவங்களே குற்றம் சொல்ல முடியாது. மனுஷர்கள் எல்லாமே ஒரு லிமிட் இருக்கு. ஆனா தேவனுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் இல்லைங்க. அதனால தான் அப்பா வந்து நம்மளை தேடி வந்தார் தெரியுங்களா? இயேசு அப்பாவுக்கு தெரியும் எதுக்காக நம்ம எல்லாம் ஏங்குறோம்னு சொல்லி. விசேஷம் அன்பு, தேவனுடைய அன்பு. ஸோ இவர் எப்படிப்பட்டோன்னு தான் உங்களுக்கு மத்தியில நான் பேசி கொண்டிருக்கிறேங்க. அந்த அப்பாவோட அன்பு கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, தேவனுடைய அன்பை சொந்தமாக்கி கொள்ளுங்க. டேக் இட், என்ன எடுத்துக்கோ, நான் கொடுக்குற எடுத்துக்கோன்னு தேவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் அதை எடுக்கிறீங்க? ஏன்னா அது உங்களை வந்து திருப்திப்படுத்தும். இதெல்லாம் எப்படி வருவாங்க? நல்ல தேவனோட நேரத்தை செலவழிங்க, நல்ல பைபிளை வாசிங்க. இல்லைன்னா அதர்வைஸ் நம்ம வந்து எம்டியாக தான் இருப்போம். எது செஞ்சோ எதுலையுமே ஒரு திருப்தி இருக்காது. அந்த எம்டினஸ்ங்க, அந்த எம்டினஸ் எதனால தரமா நிரப்ப முடியும்? யாரால தெரியுங்களா? தேவன் ஒருத்தர்னால மாத்திரம்தான். கட்டி பிடிச்சிக்கோங்க தேவனை. எனக்கு தெரியும் முடியாதுண்ணா, என்ன தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஆனா இமேஜின், ரொம்ப நல்லவருங்க. நான் சொல்றேனே, வயசுலாம் கிடையாது. தேவன் யாரை வேணுமா தொடுவாரு. தேவன் தொடுவார், அவர் அன்பால் நிரப்புவார். பெரியமானுங்க, என்னோட எடுத்துக்கொள்றீங்களா? லூக்கா 15வது அதிகாரம் 20-24 இது சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் உங்கள்கிட்ட. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், புசித்து சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா, ஆமென். இதுதான் உங்க அப்பாவோட இருதயங்க. இதைதான் இயேசு வெளிப்படுத்துறாரு இந்த கதை ஓமையில. ஆக்சுவலி அந்த கெட்டகுமாரன் வரும் பொழுது பெரியமானுங்களே, அவன் வந்து பசியா இருந்தனால தான் வந்தான். அவனோட ஸ்டேட்மெண்ட் நீங்க மேலே போய் வாசிங்கல, அதனாலதான் வேலைக்காரங்களெல்லாம் சாப்பாடு இருக்கு, அப்ப நான் போய் வேலைக்காரனா சேர்ந்தனா எனக்கும் சாப்பாடு இருக்குன்னு அதுக்கு தான் வந்தான்.
ஆனா அப்பா பாருங்க, அவன் தூரத்துல இருந்து வரத பார்த்து ஓடி போய் கட்டி அடைத்து அவனை முத்தம் செய்யறாருங்க. பண்டி கொட்டாயில வேலை செஞ்சுருக்கு எவ்வளவு பண்டி நாத்தமா இருக்கும். ஆனா அப்பா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்பா போய் கட்டி அணைத்து முத்தம் செய்யறாருங்க. சிலவங்க நம்ம மனுஷனா இருக்கிற நம்ம எப்படி, உனக்கு இருக்கு போனல வா சூடு வைக்கிறேன், வா கால் உடைக்கிறேன், நம்மளுடைய டைலாக். ஆனா இங்க இயேசு வந்து அந்த ஓமையே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கண்டிப்பா அந்த யூத ஜனங்கள் வந்து பார்த்திருப்பாங்க அந்த டிஃபரன்ஸை. எத்தனை பேர் அது உணர்ந்தாங்கன்னு தெரியாது. சொல்றாரு பாருங்க, அடுத்தது அவன் சொல்றான், நான் வந்து பரலோகத்துக்கு விரோதமாயும் உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்பா அடுத்தது என்ன செய்யறாரு தெரியுங்களா? அவனுக்கு வந்து லூக்கா 15:20-24 அவனுக்கு வந்து உயர்ந்த வஸ்திரத்தை அவனை உடுத்துறாரு, விரலுக்கு மோதிரத்தை போடுறாரு. அப்பனா அதிகாரத்தை கொடுக்குறாருங்க. நீ இன்னும் என் பிள்ளை தான்ற அதிகாரத்தை கொடுக்குறாரு. அடுத்ததுங்க கால்களுக்கு பாத ரட்சைகளை போடுறாரு. ஹல்லேலூயா. அவன் செஞ்ச தவறு அப்பா நினைச்சு பார்க்கவே இல்லை. அனைத்து முத்தம் செய்து அவனுக்கு இதெல்லாம் செஞ்சு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி விரலுக்கு மோதிரத்தை போட்டு கால்களுக்கு பாதரட்சையை கொடுத்து கிட்ட சேர்த்துக்கிட்டாருங்க. இதுதான் நம்மளுடைய அப்பா. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வழி மாறி போகும்பொழுது பாவம் செஞ்சுட்டோம் என்ற அந்த கண்டாமினேஷன் உங்களுக்குள்ள வரும் பொழுது இந்த ஓமையை ரொம்ப வாசிங்க. உங்களுக்கு உங்க அப்பா எப்படிப்பட்டவர் என்று காட்டும். ஹல்லேலூயா. சிலங்க வந்து எஸ் தேவன் பாரு போட போறாரு ஒன்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. தேவன் போட மாட்டாரு. இதை தான் தேவன் உங்களுக்கு செய்வாரு. தேவன் நீங்க எப்ப 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 வருவீங்கன்னு தான் காத்து கொண்டிருப்பாரு. எப்ப என் பிள்ளை என் பக்கம் திரும்போன்னு தான் காத்து கொண்டிருப்பாரு. இதுதான் அப்பாட இருதயம். இதான் நம்ம அப்பாட இருதயங்க. அன்பு நிறைந்த இருதயம், கிருபை நிறைந்த இருதயம், நமக்கு நன்மையை செய்கிற இருதயம். ஹல்லேலூயா. இப்போ கூடங்க தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஜனங்க ஆண்டுக்குள்ள ஒரு காலத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இப்ப தூரமா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்கள குறித்து கூட தேவனுடைய இருதயம் இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த ஊமையை நீங்க வாசிக்கும் பொழுது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவன் ரொம்பவே மன்னிக்கிறவர் என்று தேவன் இயேசு கிறிஸ்து இங்க வெளிப்படுத்துகிறார். எப்படி தேவன் நியாய பிரமாணத்தை எடுத்து போட்டு கிருபையை கொண்டு வராருன்னு இயேசுங்க யூத ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறாருங்க. என்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? பாருங்க, சிறு வயசு பிள்ளைங்களே கல்லால் அடிச்சு சாவடிக்கணுமா? இப்ப நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப உயரமா இருக்காங்க. நம்ம அதெல்லாம் செய்யவே மாட்டோம். நம்மளுடைய தேவனுடைய அன்பு, நம்மளை தேவன் நேசிக்கிறபடினால அந்த அன்புல தான் நம்ம பிள்ளைங்களை நேசிக்கணும், கொண்டு வரணும் என்று சொல்லி இந்த போதனைனால பாருங்க நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஸோ புதிய உடன்படிக்கை கிருபையில வாழ்ற நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நம்ம அப்பாவோட இருதயம்னா ரொம்ப அன்பு நிறைஞ்சது, மன்னிப்பு நிறைஞ்சது. அல்லேலூயா. ரத்தம், அதனால தான் அந்த ரத்தமானது 24 மணி நேரமும் நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்குங்க. இந்த காரியங்களா பிடிச்சு கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில. கண்டாமினேஷன், ஆக்கினை தீர்ப்புக்கு இடம் கொடுக்காதீங்க, பின்வாங்கி போவாதீங்க. தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு, நீங்களும் அவர் கூட தான் இருக்கணும். ஏன்னா உங்க எதிராளி மண்டையில பல விஷயங்கள் ஜனங்கள் மூலமா வந்து பேசுவான், ஆள் மூலமா வந்து பேசுவான், என்ன மூலமா பேசுவான். ஆனா நீ விசேஷமான பாத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தாயின் கற்பத்துல நீ இருக்கும் பொழுதே தேவன் வந்து உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. சோ தேவன் அன்பு நிறைந்தவர், மன்னிப்பு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். God loves you.